அம்மாச்சி வைத்தியம். இன்று நம்ம கொத்தவரங்கோட மகிமையை பற்றி, மருத்துவ தன்மையை பற்றி நம்ம சொல்கிறதுக்கு நான் சொல்ல போகிறேன். இது இந்த பாருங்க, கொத்தவரங்காய் நான் கட் பண்ணி வச்சதுனால சின்ன சின்ன துண்டுங்களாக இருக்குது. இதை நம்ம ஒரு மருத்துவம் கொஞ்சம் நஞ்ச மருத்துவம் இல்லை, நூற்றுக்கணக்கான மருத்துவம் இருக்குது. இதை நீங்கள் நம்ம கொத்தவரங்காயை சாப்பிட பிள்ளைங்கள்லாம் பிடிக்காது. ஆம்பளைங்க யாருமே பாதி பேத்துக்கு இது பிடிக்காது சாப்பிட்றதுக்கு. இதை ஒதுக்கி வச்ச காய் மாதிரி இருந்துச்சு அப்போல்லாம். இதை யாருமே வாங்க மாட்டாங்க, அந்தளவுக்கு இது ஒதுக்கி இருந்துச்சு. ஆனால் இப்போ நாளில் மருத்துவத்தன்மை தெரிஞ்சு இதை ஓரளவுக்கு எல்லாமே வாங்கி பலன் அடைகிறாங்க. அது மாதிரி நீங்களும் தெரியாதவங்க இல்லாமல் தெரிஞ்சுக்குங்க. இதை நீங்கள் நூற்றுக்கணக்கான நோய்கள் குணமாகுது. இப்போ தான் உங்களுக்கு எல்லாமே இது அல்சர் வருது, கொலஸ்ட்ரால் வருது, கை கால் வருது. காரணம் என்னென்னா, இந்த கொத்தவரங்காயெல்லாம் ஒதுக்குனது தான். இந்த கொத்தவரங்காய்க்கு அவ்வளோ ஒரு மருத்துவத்தன்மை இருக்குது. கை கால் மூட்டு வலி, முழங்கால் வலி அதுக்கும் அது சரி பண்ணுது. அதோட நரம்புங்களுக்கு பயங்கரமாக அது வேலை பார்க்குது. இந்த கொத்தவரங்காய்க்கு ஏற்கனவே இது பழமொழி பாடுவாங்க, பாட்டு கூட பாடுவாங்க. கொத்தவரங்காய் போல உடம்பு அழைக்குன்னு அந்த நாளில் நாகேஷ் பாடியிருப்பாப்புல. அது மாதிரி இந்த கொத்தவரங்காய் அவ்வளோ ஒரு பெனிஃபிட் காய். இதில் அவ்வளோ ஒரு சத்துக்கள் இருக்குது. கால்சியம் சத்து நிறையா இருக்குது. நரம்புகளை சீர் பண்ணுறதை அவ்வளோ நல்லா பண்ணுது. பக்கவாத நோய்களுக்கு இதை கொடுத்து குணப்படுத்துகிறாங்க. அந்தளவுக்கு நம்ம அவ்வளோ ஒரு திறமையான காய். அதோட நம்ம மோஷன் ப்ராப்ளம் போகவே மாட்டேங்குது. படாத பாடுபடுறாங்க. அதுக்கு கண்ட மாத்திரை சாப்பிட்டாங்க. இந்த கொத்தவரங்காய் வாங்கி சாப்பிட்டாவே அது ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் ஆகிடும். இதில் அவ்வளோ மருத்துவம். கேன்சர் செல்லுங்க எல்லாமே அழிக்குது. இதுக்கு அவ்வளோ இது சுகரு, ப்ரெஷரு இது எல்லாமே சரி பண்ணுது. கை கால் விளங்காமல் பக்கவாத நோய்களுக்காமே சரியாகுது. அந்த மாதிரி ஒரு அருமையான காய் இந்த காய். இதை நம்ம சாப்பிட்ற முறை எப்படின்னா, உங்களுக்கு காயை வறுத்து சாப்பிட கஷ்டமாக இருந்தால் நம்ம தோசை மாதிரி சாப்பிட்லாம். இது சின்ன பிள்ளைங்க எல்லாமே பயந்துட்டு ஓடுங்க, அது கொத்தவரங்காய் எனக்கு வேணாம் வேணாம்னு ஓடுங்க. ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா செம்ம சூப்பராக அதுவும் சாப்பிட ஆரம்பிச்சிருங்க. அது என்னென்னா எப்படின்னா, இந்த பாருங்க, நான் இதை கொத்தவரங்காய் தோசை, இந்த பாருங்க, கொத்தவரங்காய் தோசை சட்னியோடு வச்சுருக்கேன். இது கொத்தவரங்காய் தோசை இந்த பாருங்க, அருமையாக இருக்கும், சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும். இந்த மாதிரி கொத்தவரங்காய் செஞ்சு பிள்ளைங்க கொடுங்க, அருமையாக சாப்பிடுங்க. தோசைக்கு மாதிரியும் இருக்கும், அதே மாதிரி உடம்புல சத்தும் சேர்ந்துடும். இதை எப்படி செய்யணும்னா, இதை முதல்ல நீங்கள் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஒரு 1/4 பிடி அரிசி போட்டுக்கோங்க. எப்படின்னாக்கா, ஒரு 1/4 பிடி அரிசி எப்படி போடணும்னா, 1/4 கிலோ போடுறாப்புல இருந்தால் 1/4 கிலோ அரிசி போடுங்க. இல்லையா, 1 டம்ளர் போட்டு 100 கிராம் கொத்தவரங்காய் வாங்கிக்கோங்க. வாங்கி அதை கட் பண்ணி, சின்ன குடும்பமாக இருந்தால் 100 கிராம் போதும், பெரிய குடும்பம் இருந்தால் 1/4 கிலோ வேணும். நான் 100 கிராமுக்கு அளவு சொல்கிறேன். உங்களுக்கு 100 கிராம் கொத்தவரங்காய்னா 1 டம்ளர் அரிசி போட்டுக்கோங்க. போட்டு தேங்காய் ஒரு அரை மூடி எடுத்துக்கோங்க, அதையும் போட்டுக்கோங்க. பூண்டு, சோம்பு இதெல்லாம் போட்டுக்கோங்க. மிளகாய் ஒரு 2 போட்டுக்கோங்க. போட்டு மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சிருங்க. பிறகு கருவேப்பிலை தழை இருக்குங்களா, அதில் ஒரு 10-15 தழையை போடுங்க. போட்டு தேவைக்கேற்ப உப்பு போடுங்க. போட்டு அதை அழகாக போட்டு நீங்கள் மிக்சியில் போட்டு நல்லா அடித்து எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சோடனே தோசைக்கல்லை எடுத்து எண்ணெயை தடவி இதை நல்லா ஊற்றி, சன்னமாக ஊற்றினாலும் சரி, மொத்தமாக ஊற்றினாலும் சரி, ஊற்றி இதுக்கு தேங்காய் துவையல் நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு அது காமிஷன் எந்த சட்னி வேணுமோ வைக்கலாம். இதுக்கு உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உடம்பும் நல்லாயிருக்கும். அதோடு இது நம்ம எந்த பிரச்சனைகளும், கொத்தவரங்காயில் 1 2 நோய் கிடையாது, நூற்றுக்கணக்கான நோய் குணமாகுது. அதனால் கண்டிப்பாக இதை செஞ்சு பலன் பெறணும்னு நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது கண்டிப்பாக 100 பேர் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக இது பல பேருக்கு பலன் அடைவாங்க. உங்களால் 4 பேர் நல்லானா அது உங்களுக்கு தான் பெருமை. நன்றி, வணக்கம்.